வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எந்த படம் பார்த்தாலும் ஹாரர் ஃபீலே வர மாட்டேங்குது, எந்த ஹாரர் படம் பார்த்தாலும் எங்கேஜிங்காகவும் போக மாட்டேங்குது, இப்போ எந்த ஹாரர் படம் பார்த்தாலும் த்ரில்லிங்காகவும் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் எதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேணாம். ஏன்னா இந்த வீடியோவில் நான் ஒரு தரமான ஒரு ஹாரர் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி நான் சொல்ல போகிறேன். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி வந்து பாதி பேர் தெரிஞ்சுக்கலாம், பாதி பேர் தெரியாமல் கூட இருந்துக்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் இப்போ பிடிச்சிச்சின்னா நீங்கள் பாருங்கள். இல்லை உங்களுக்கு பிடிக்காம ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வேறு வீடியோ கூட பாருங்கள் கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் கைஸ். ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நான் இதுக்கு சொன்னேன்னா, இந்த ஹாரர் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி நீங்கள் கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு படம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறக்கானிவே இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணேன் கைஸ். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும். அதனால சொல்கிறேன். ஸோ அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. நம்ம இன்ட்ரோ நீங்கள் பார்த்தீங்க. சரி, நம்ம இன்னைக்கு எந்த படத்தோட ஹாரர் ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தோன்னா, இந்த ஹாரர் ஸ்டோரி கேட்டாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். அதாவது 2009 நம்மளுடைய மாதவன் சார் ஆக்டிங்லையும் அப்புறமா நித்து சைத்ரா மேடமோட ஆக்டிங்லையும் இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான் மற்றும் பலருடைய அட்டகாசமான நடிப்புகளால் வெளிவந்த படம் பார்த்தோம்னா யாவர் நிழல் படத்தோட ஹாரர் ஸ்டோரி பார்க்க போகிறோம். பார்த்துட்டிங்களா? இதான் இந்த படத்தோட டைட்டில் கார்டு. சரி, நம்ம இந்த ஸ்டோரியை நம்ம பார்ப்போம். ஒரு அழகான அப்பார்ட்மெண்ட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவோட ஃபேமிலி நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாளாக நீடிக்கலை சொல்ல போனால். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவர் தங்கியிருக்க வீட்டில் அனலைஸ் பண்ணிருக்காப்புல, அதுவும் ஆஃபீஸுக்கு லீவ் போட்டு. அனலைஸ் பண்ணுறதா ரொம்ப ஷாக்கிங்கே ஆறாரு நம்ம ஹீரோ. அது எப்படி அனலைஸ் பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து ஃபோட்டோ எடுத்துருக்காப்புல, அந்த ஃபோட்டோவை பார்த்ததுல ரொம்ப ஷாக்கிங் ஆகிறாப்புல நம்ம ஹீரோ. அதுக்கப்புறமா நினைக்கிறாப்புல, நம்ம வீட்டில் பேய் இருக்கா, டேமிட் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாப்புல நம்ம ஹீரோ. அதுக்கப்புறமா ஒரு நாள் நம்ம ஹீரோ கையில் ஒன்று கிடைக்குதுங்க. அது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு புக்குங்க. அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு புக்கை அது ஹீரோ கையில் கிடைக்கிது. அதுக்கப்புறமா ஹீரோ அனலைஸ் பண்ணுறாப்புல, 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புக்கில் இருக்கிறவங்க பூரா இப்போ என் வீட்டில் ஆவியாக சுற்றுறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல நம்ம ஹீரோ. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இல்லை யார் யார் பின்னாடி இருக்காங்க, யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காப்புல நம்ம ஹீரோ. என்னடா எது கூப்பிட்டா நீ தான் இப்படி கமான் கூப்பிடுறதுக்கு நீ என்ன குதிரையா? அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு சொல்லப்பா. சொதப்பிட்டேன். அதுக்கப்புறமா என்ன சம்பவம் நடந்தது, என்ன ட்விஸ்ட் நடந்ததுதான் இந்த படத்தோட மீதி கதை ஸ்டோரி. சரி, ஓகே. ஸ்டோரியை கேட்டிங்களா? இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். இந்த படத்தில் இம்ப்ரெசிவ் ஆகிற நிறைய சீன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அது என்னன்னு அப்படி பார்த்தோம்னா, இந்த படத்தை டிவியை காமிக்கிற சீன்ஸ்லையும், அதுக்கப்புறமா இன்டர்வல் பிளாக்ல வர்ற இந்த சீனும், ஃபஸ்ட் ஃபைனலாக இந்த கிளைமேக்ஸ் சீனும். சரி இருக்கட்டும், நீ எதுக்கு இந்த படத்தோட கதையை சொன்னேன் நீங்கள் நினைக்கலாம். நான் ஏன் இந்த படத்தோட ஹாரர் ஸ்டோரி சொன்னேன்னு தெரியுமா? நீங்கள் இந்த படம் பார்க்கணும், நீங்கள் இந்த படத்தை என்ஜாய் பண்ணணும், அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்காக ரெடி பண்ணேன் கைஸ். ஆனால் ஒன்று கைஸ், என்னை பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து தமிழ் சினிமா பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரு எப்பிக் மூவி கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.